அனைவருக்கும் காலை வணக்கம். இதுவரை நாம் கண்ட காணொளியில் சனாதன இந்து தர்மம் எப்படி ஒரு நாகரிக மறுமலர்ச்சி அடைந்ததன் விளைவாக படிப்படியாக அதில் எப்படி மறுமலர்ச்சி வந்தது என்பதை பார்த்தோம். முதலில் சிவகாலம், விஷ்ணு காலம், முருகர் காலம், பரசுராமர் காலம், ராமர் காலம், ராவணன் காலம், கிருஷ்ணர் காலம், தற்போதைய காலம். இதன் காலகட்டங்களை அவதாரத்தின் அடிப்படையில் நாம் டைம்லைன் வகுத்திருந்தோம். இந்த வெவ்வேறு காலகட்டங்களில் எப்படி சனாதன தர்மத்தில் பல ஆகம வேதங்கள் சித்தாந்தங்கள் அடிப்படையில் சைவ சித்தாந்தம் உருவாகி அதில் பசு பதி பாசம் போன்ற விஷயங்கள், அதை அடிப்படையாக கொண்டு குரு லிங்கா சங்கா போன்ற வழிபாட்டு முறைகள், இதனை ஊக்குவிக்கையில் எவ்வாறு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வந்து அதை பக்தி மார்க்கத்தில் மிகவும் பறைசாற்றி சைவ சித்தாந்தம் விஷ்ணு சித்தாந்தம் எப்படி தலை தோங்கியது என்பதை கண்டு வந்தோம். இது எல்லாம் எப்படி தமிழர்களின் ஆதி குடிமக்களாகிய பழைய ஏன்சியன்ட் ட்ரைப்ஸ் மூலம் இந்த குறுநிலை பகுதியில் வாழ்ந்த மக்கள் பல திணைகளுக்கு செல்லும்போது அது நாகரிக மறுமலர்ச்சி அடைந்து எவ்வாறு இன்று நிலைக்கு பல கம்யூனிட்டிகள் ஜாதிகள் உருவாகின என்று பார்த்தோம். எப்படி அவர் வர்ணாசிரமத்தில் சென்றார்கள் என்று பார்த்தோம். இனி இதற்கு ஆதாரமாக ஏன்சியன்ட் ட்ரைப்ஸில் உள்ள, அதாவது பழங்குடி இன மக்களில் உள்ள ஒரு இனமாக குறும்பர் உள்ளார்கள். இந்த குறும்பர்களை பற்றி நம்முடைய சங்ககால இலக்கிய நூல்கள் உள்ளது. இந்த குறும்பர்களை தற்போது இருளர் என்று கூறுகிறார்கள். இவர்கள் வாழ்ந்த பகுதிகள் 17 லட்சம் வருடங்களுக்கு முன்பு இருந்த பகுதிகளை சென்னைக்கு அருகில், அதாவது அரக்கோணம் திருவள்ளூருக்கு இடையில் உள்ள குடியம் பகுதியில் கோயில்கள் கண்டறிந்துள்ளார்கள். இங்கு சென்னைக்கு அருகிலேயே அதிரம்பாக்கம், அமிர்தமங்கலம், மாதர்பாக்கம், கும்மிடிப்பூண்டி போன்ற பகுதியில் இந்த இருளர் மக்களும் அதை அவர்கள் சார்ந்த மக்களும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த அமிர்தமங்கல மக்கத்தில் முதுமொழி தாளிகள், அதாவது இறந்தவர்களின் தாளிகள், மாதர்பாக்கத்தில் பெருங்கற்கள் மற்றும் குடியம் கோயில் ஆதிகால மனிதன் வாழ்ந்த கோயில்கள் போன்ற கண்டறிந்துள்ளனர். இந்த இருளர்கள் முதலில் குறுநிலங்களில் வாழ்ந்தனர். அங்கு அவருடைய வாழ்வாதாரம் நாகரிக மலர்ச்சியின் விளைவால் குறைய அவர்கள் முல்லை நிலப்பகுதியில் வாழ்வாதாரம் தேடி வந்து திணை பயிர்களை பயிரிட்டு மற்றும் அங்கு கால்நடை மேய்க்கும் தொழிலையும் மேற்கொள்ளும் சமூகத்துடன் இணைந்து வாழ்ந்தனர். இந்த கால்நடை மேய்ப்பவர்கள் தான் ஆயர் மற்றும் இடையர் என்பர். இவர்கள் கருப்பு நிறத்துள்ள கடவுளை வணங்கினார்கள். இவர்கள் வணங்கிய இந்த கருப்பு நிற கடவுள்தான் திருமாலாவார். இந்த திருமாலை பற்றிய குறிப்புகள் ரிக்வேதத்தில் ஒரு சில பாடல்களில் காண முடிகிறது. இத்தகைய மக்கள் 17 லட்சம் வருடங்களுக்கு முன் சென்னைக்கு அருகிலுள்ள கும்மிடிப்பூண்டி, சோழவரம் மற்றும் அதிரம்பாக்கம் பகுதியில் வாழ்ந்தனர். அதற்கான பெருங்கற்கள் அவர்கள் வாழ்ந்த ஆதி மனிதர்களின் குகை குடியம் குகை எனும் இடத்தில் தற்போதும் உள்ளது. தொழில்துறையில் கண்டறியப்பட்டுள்ளது. இதை வரலாற்று ஆசிரியர் சாந்தி பாப்பு என்று ஆய்வு செய்து அவர்கள் முன்மொழிது அவர் தனது நீண்டகால ஆய்வின் மூலம் இதை தொழில்துறை சான்றுகளுடன் அந்த மக்கள் உபயோகித்த பழங்கால கட்டர்களை கண்டறிந்து அதன் மூலம் இந்த மக்கள் இங்கு 17 லட்சம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தனர் என்று நிரூபிக்கிறார். சிந்து எழுத்துக்களில் இருள் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தென்னிந்தியாவில் வாழ்ந்த பகுதியில் ஈக்க சீற்றத்தின் போதும் தோபா வல்கனோ, அதாவது இந்தோனேசியாவில் ஏற்பட்ட தோபா வல்கனோ போதும் இங்கு ஏராளமான சாம்பல்கள் மற்றும் புகைகள் வட தமிழ்நாடு முதல் ஆந்திரா கோதாவரி பகுதி வரை கிமு 70,000 படர்ந்து அந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் வடமேற்கு இந்திய பகுதி நோக்கி சென்று வசிக்க, அதுவே ஐவிசி, அதாவது இண்டஸ் வேலி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகமாக மலர்ந்துள்ளது. அங்கு அவர்கள் சிவனை அவரது ருத்ர வடிவில் வணங்கி வந்துள்ளனர். பிற்பாடு வட இந்தியாவில் இருந்த மூதாதையர்கள் இவர்களுடன் இணைந்த பொழுது, இவர்கள் இணைந்த காலம் கிமு 15,000 தோறாமல் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவ்வாறு இணைந்த இவர்கள் வட இந்தியாவில் திருமாலை வணங்கி வந்ததால் அவரும் கிருஷ்ணம் என்ற பெயரில் அழைத்தனர். இந்த கிருஷ்ணம் என்ற வார்த்தைக்கு கருப்பு என்ற அர்த்தம்.
அதாவது திருமாலின் கருப்பு நிறத்தை தான் அவர்கள் அப்படி குறிப்பிட்டுள்ளனர். இவரை மணிவர்ணன் என்று குறிப்பிட்டுள்ளனர். இருளினம் என்பது அவர்கள் வணங்கிய இருள் சார்ந்த கடவுளை குறிப்பதாகும். எனவே இந்த இரு இனமும் இருளை அடிப்படையாக கொண்டு தங்கள் தெய்வத்தை வணங்கியதால் அங்கு சிந்து சமவெளியில் இந்த இருளை சிந்து மக்கள் கிருஷ்ணாவை வணங்கி காலப்போக்கில் அவர்கள் அது கிருஷ்ணாக மாறி உள்ளதாக இந்த மக்கள் ஆயர்களாக அங்கு உருவெடுத்தனர். இந்த குறிப்புகள் தான் திருமாலை பற்றி ரிக் வேதத்தில் அவர்கள் இயற்றிய பொழுது சில பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் என்று நாம் முன்பு சொல்லியிருந்தோம். மேலும் முருகனை பற்றி சேன் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதற்கான ஆதாரமாக எஸ்ஆர்ஆ அவர்கள் கண்டுபிடித்த இந்த பேட் துவாரகை முத்திரை கல்வெட்டில் இது கிமு 1500 கண்டுபிடித்ததாக தோராயமாக சொல்கிறார்கள். இந்த கல்வெட்டு அந்த காலகட்டத்தை சார்ந்தாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். இந்த காலகட்டத்தில் தென்னிந்திய மூதார்கள் வடந்திய மூதார்கள் இணைந்து இந்த இண்டஸ் வேலி நாகரிகம் உருவாகியிருந்தது. அவர்கள் இந்த திருமால் மற்றும் ருத்ரரை மற்றும் வணங்கினார்கள் என்றும் மற்றும் முருகனை வழிபட்டுள்ளார்கள். ஆனால் முருகனுக்கான சான்றுகள் ஒன்றும் கிடைக்கவில்லை. இந்த காலகட்டத்தில் மத்திய ஆசியில் வந்த மக்கள் இங்கு வரவில்லை. எனவே இண்டஸ் வேலி மக்கள் வேத கால நாகரிகத்தையும் வேதங்களையும் அவர்கள் வருவதற்கு முன்னே படைத்துள்ளார்கள் என்பதை அறிய முடிகிறது. இவர்கள் இந்த தென்னிந்தியாவில் இருந்த புலம்பெயர்ந்தவர்கள் ஆவார்கள் என்றும், எனவே அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தமிழரால் தோன்றியது என கொள்ளலாம். எனவே இங்கு இவர்கள் முதலில் ருத்ராகிய சிவனை வணங்கி பிற்பாடு வட இந்தியாவில் வாழ்ந்த கிருஷ்ண இனத்துடன் இணையும் பொழுது அங்கு கிருஷ்ணா என்கிற திருமால் வழிபாட்டு நடைமுறையில் வந்துள்ளதை பேட்துவாரை கல்வெட்டின் மூலம் அறிய முடிகிறது. இந்த காலகட்டம் வேதம் உருவாகிய காலமாக கொள்ளலாம். அதாவது கிமு 15,000க்கு அப்பாற்பட்ட காலம். அதன் அடிப்படையில் பார்த்தால் பிரம்மா உருவாக்கிய பிரம்மவத்ரா என்னும் இடம் இந்த சரஸ்வதி மற்றும் திருஷ்டாவதி நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் உள்ளது. அங்கு வாழ்ந்த மக்கள் தான் பிரம்மா வழி வந்த சுயம்பு மனுவின் ராஜ்ய மக்கள். இவர்களுடன் தென்னிந்தியாவில் இருந்து சென்ற சிவன் வழிந்த மக்கள் குஜராத் அரப்பப்பையில் வாழ்ந்து வர பிற்காலத்தில் இந்த சிவன் வழி மற்றும் பிரம்மா வழி வந்த மக்கள் இணைந்து பொழுது இந்த ஆகம மற்றும் பிரம்மாவின் கருத்துக்கள் ஒன்றிணைந்து உருவாகித்தான் நமது வேதங்களாக இந்த சிந்து சமவெளியில் வந்த மக்களால் படைக்கப்பட்டது என்று கருதலாம். இந்த காலம் ஜோதிடவியல் முறைப்படி கிமு 14,500 என கணக்கிட்டுள்ளனர். இதற்கான சான்றுகளை நமது பகவான் எஸ்பி நித்யானந்தா அவர்கள் தனது யுஎஸ்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாசா வரலாற்று புத்தகத்தில் வெளியிட்டார். எனவே இதனை அடிப்படையாக கொண்டு சிந்து சமவெளி நாகரிகம் அதன் உச்சத்தை இந்த கிமு 14,500 அடைந்து விட்டது எனலாம். பிற்பாடு இந்த நாகரிகம் சரஸ்வதி நாகரிகமாக தலை தோங்கியது. எப்பொழுது சரஸ்வதி நதி வற்றியதோ, சில காலநிலை வேறுபாடுகள் ஏற்பட்டதோ, அப்போது இந்த சிந்து சமவெளி அழிவு நோக்கி நடந்த பொழுது இந்த மக்கள் கங்கை நர்மதா போன்ற ஆற்றுப்பகுதியில் புலம்பெயர்ந்து வாழ ஆரம்பித்தனர். இவர்கள் இவ்வாறு புலம்பெயர்ந்த பிற்கால பகுதிதான் பிற்கால சிந்து சமவெளி நாகரிக பகுதிகள் என்று கருதலாம். இவ்வாறு இவர்கள் புலம்பெயர்ந்து வட இந்தியா மற்றும் மத்திய இந்தியா சென்ற இடங்களில் தங்கி அங்கு பல அரசாங்கங்களை உருவாக்கினர். அதனால் இங்கு வட இந்தியாவில் பல புதிய ராஜ்யங்கள் உருவாகின. அவற்றின் காலகட்டத்தையும் அதை உருவாக்கிய மன்னர்களையும் யுஎஸ்கே புக்கில் உள்ள ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு கீழே காண்போம். இந்த மனுவின் வழி வந்த நாபி என்கின்ற மன்னன், அவன் வழியில் வந்த பரதா பிறந்த கிமு 1775 பாரத சாம்ராஜ்யம் உருவாக்கியது. இதே காலகட்டத்தில் இந்த பரதரின் தம்பியாக பாகுபலி நாகாஸ்புர ராஜ்யத்தை தற்போதைய பர்மாவில் கிமு 1275 உருவாக்கினார். அதே போன்று மனுவின் மனைவி இடா வாரிசுகளின் வழியில் வந்தவர்கள் தான் அயோத்தியா ராஜ்யத்தை கிமு 1400 உருவாக்கினார்கள். அதை போன்று யாது மன்னன் கிமு 13,850 யாது சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அந்த வழியில் வந்தவர்கள் தான் கிருஷ்ண பகவான் ஆவார். அதை போன்று கிமு 13,750 உசீனரா என்ற மன்னன் யாகுதியா சாம்ராஜ்யத்தை கிமு 13,570 உருவாக்கினார். மேலும் மன்னன் பிரம்மாத்தா அவர்கள் கிமு 13,550 காம்பிலியா ராஜ்யத்தையும், மேலும் கிமு 13,550 தர்மராண்ய ராஜ்யம் காயக்காபிய ராஜ்யமும், கிமு 16,500 சவ்விர ராஜ்யமும், கயா ராஜ்யம், கெக்காயா ஜனபத்தும், மத்ரா ஜனபத்தும் உருவாகின.
கிமு 1400 ஜம்மு காஷ்மீர் ராஜ்யம் தோன்றி அதை கிமு 1400 முதல் 1500 வரை மத்ரா ஜனபத்தும், கிமு 1650 முதல் 5100 வரை நாக மன்னர்களும், கிமு 5100 முதல் மகாபாரத போர் வரை இக்ஷ்வாகு மன்னர்களும் ஆண்டு வந்தனர். அதன் பின்னர் பல மன்னர்கள் காஷ்மீரை ஆண்டு வந்தனர். இப்போ நீங்கள் காண்பது இந்த ஸ்லைடில் இருப்பது சிந்து சமவெளி நாகரிகத்துக்களும் தென்னிந்தியாவில் வாழ்ந்த குடியம் பகுதியில் போன்ற வாழ்ந்த மக்களின் எழுத்துக்களும் ஒத்திருப்பதை காண்கிறீர்கள். எனவே இங்கு 10 லட்சம் வாழ்ந்த மக்கள் தான் இந்த தோபா வழக்கிடும் போது வடநோக்கி சென்று வடமேற்கு இந்தியாவில் குடியேறி அங்கு இண்டஸ் நாகரிகம் உருவாகியது. அவர்களுடன் வடந்தி முதல்கள் இணைந்த பொழுது அது வேதகால நாகரிகம் உருவெடுத்தது. பிற்பாடு மனுவின் வழியை சந்த மக்கள் மத்திய ஏசிய நாடுகளிலிருந்து இங்கு இந்த மக்கள் வடமேற்கு இந்தியாவில் சந்தித்த பொழுது சித்தாந்த கருத்தில் உருவாயின என்று கொள்ளலாம். இவர்கள் பல வெள்ளங்களை சந்தித்துதான் அந்த காலகட்டங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுவாறு இருக்க அதை போன்று கிமு 1560 பாஞ்சால சாம்ராஜ்யம் உருவாகியது. கிமு 1400 திருஷ்ட பாரத மற்றும் கோலா சாம்ராஜ்யம் உருவாகியது. அதை போன்று தெற்கில் கிமு 1400 பாண்டிய, சோழ மற்றும் சேர சாம்ராஜ்யங்கள் உருவாகியது. அதற்கு முன்பு இந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்த பகுதியாக முருகன் அவர்கள் ஆட்சி புரிந்து வந்தார். அதன் பிற்பாடு முருகனின் நவ வீரர்கள் வேலிறு சாம்ராஜ்யங்கள் உருவாக்கி ஆண்டனர். இதை நான் என்னுடைய முந்தைய காணொலியில் தேவயானி வெளிவந்தவர்கள் தான் சோழ சாம்ராஜ்யத்தையும், வள்ளி வழி வந்தவர்கள் தான் பல்லவ சாம்ராஜ்யத்தையும், சக்தி வழியில் வந்தவர்கள் தான் பாண்டிய சாம்ராஜ்யத்தையும், முருகன் நவ வீரர்கள் தான் வேலிறு ராஜ்யங்களையும், முருகன் வழி வந்தவர்கள் சேரலாகவும் இங்கு தென்னிந்தியாவில் ஆட்சி புரிந்தன என்று குறிப்பிட்டுள்ளேன். என்னுடைய அந்த காணொலியை காணும்போது உங்களுக்கு இந்த விவரங்கள் தெளிவாக புரியும். அதை போன்று வடக்கே கிமு 11325 பாகு ஜனகரா ராஜ்யம், கிமு 11275 வத்ச பாரத வழியில் காசி ராஜ்யம் தோன்றின. அந்த காலகட்டத்தில் கிமு 1175 ஒரு பெரு வெள்ளம் நிகழ்ந்து அப்போது பழைய இந்திய கடலோரப் பகுதியில் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்பகுதியில் பல கடல் மூழ்கின. இந்த காலகட்டத்தில் தான் பூம்புகார் மற்றும் துவாரை கடல் சென்றிருக்க வாய்ப்பு உள்ளது. இந்த பெருவெள்ளத்திற்கு பிறகு கிமு 11250 காந்தார வம்சமும் கம்போஜா மற்றும் மதிலா வம்சமும் தோன்றின. மேலும் கிமு 1150 துவாரக வம்சமும் குண்டலாபுரி வம்சமும் அசமாக்கா வம்சமும் முசிகா வம்சமும் தோன்றி இங்கு 16 சாம்ராஜ்யங்கள் பாரத போருக்கு முன்பு இருந்துள்ளது. இவ்வாறு கிமு 1500 சூரிய சந்திர வம்ச மற்றும் சக்கின் வழிவந்த வம்சவழியினர் இந்த அகண்ட பாரத்தை ஆண்டு அதற்கான சான்றுகள் நம்முடைய புராணங்கள் மூலம் காண முடிகிறது. என்னுடைய முந்தைய காணொலியில் பிரம்மாவின் புதல்வராகிய சனத்குமார்கள் முதலில் வடந்தியா சென்று அவர்கள் வேத கருத்துக்களை அறிந்தனர். இவர்கள் வடந்தியா மூதாதையர்களாக என்றும் இவர்கள் வழியில் விநாயகரும் வடந்திய மூதாதையர்களாக விளங்கினார் என்றும், இந்த அகத்தியர் மற்றும் நந்தி முருகர் வழியில் சிவனை போற்றியவர்கள் தென்னிந்திய மூதாதையர்கள் இருந்தனர் என்றும், இந்த தென்னிந்திய மூதாதையர்கள் பெருவளத்தின் போதும் அடுத்தடுத்து நடந்த இயற்கை சீற்றங்களின் போதும் வடமேற்கு இந்தியாவில் குடியேறி சிந்து சமவெளி நாகரிகம் உருவாக்கினார்கள் என்றும், இவருடன் வட இந்திய மூதாதையர்கள் இணைந்த பொழுதும் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வேதங்களை அறிந்து அதை பிற்பாடு நூல்களாக சமஸ்கிருதத்தில் பதிவு செய்தார்கள் என்றும், இவர்களுடன் மனுவின் பெருவெள்ளத்தின் போது மத்திய ஆசியா மற்றும் ஸ்டெப்பி புல்வில் சென்ற ரிஷிமார்கள் மற்றும் மக்கள் வடமேற்கு இந்தியாவில் இந்த சிந்து சமவெளி மக்களுடன் இணைந்த பொழுது வேதாந்த கருத்துக்கள் மற்றும் பல உபநிஷத்தங்கள் தோன்றியுள்ளன. இதை கிமு 7000 வாக்கில் ராமர் அவர்கள் தொகுத்து 108 உபநிஷத்துகளாக இந்த மனித சமூகத்திற்கு வழங்கினார் என்றும், அதன் பிற்பாடு இங்கு விஷ்ணு வழிபாட்டு முறை பிரபலமடைந்து விஷ்ணுவின் அவதாரங்களை போற்றி புராணங்கள் தோன்றின என்று பார்த்தோம். இவ்வாறு சிறந்து விளங்கிய இந்த பாரதத்தின் வரலாற்றை நாம் இதுவரை கண்டுகொண்டே கொண்டுள்ளோம். தற்போது நீங்கள் காணும் இந்த ஸ்லைடில் எப்படி சிவன் வழியில் வந்தவர்கள் நந்தி தேவர் மூலம் அவருடைய சீடர்கள் திருமூலர், அவருடன் வியாக்கிரபரதா, சனத்குமாரா, பதஞ்சலி போன்றவர்கள் பயின்று ஆகம கருத்துக்களை தென்னிந்தியாவிலிருந்து வடஇந்தியாவுக்கு பதஞ்சலி மூலம் கொண்டு சென்றார்கள். அதே மாதிரி சனத்குமாரர்கள் வேத கருத்துக்களை வட இந்தியாவில் வைத்திருந்தார்கள். இவர்கள் எப்படி சிந்து சமவெளியில் இணைந்து வேதங்கள் உருவாயின என்று பார்த்தோம். இதன் தொடர்ச்சியாக தான் நமது ரீசெண்டில் மெய்கண்ட தேவர் போன்றவர்கள் சைவ சித்தாந்தங்கள் உருவாகி பல தத்துவங்கள் இங்கு உருவாகி குருலிங்க சமுறை ஒன்றாய்